வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பட்டா வாகனத்தில் லோரி மோதி கவிழ்ந்த விபத்து, 2 உயிரிழப்பு. வவுனியாவில் பயங்கரம். பாடசாலைகள், அரசு நிறுவனங்கள் டெங்கு அபாய வலயங்களாக அடையாளம், எடுக்கப்பட்ட நடவடிக்கை. தனியார் பேருந்து சேவையில் கடும் வீழ்ச்சி, ஆயிரக்கணக்கான பேருந்துகள் மண்ணெண்ணெயில் இயங்குவதாக குற்றச்சாட்டு. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், நீர்வெட்டு தொடர்பில் அறிவிப்பு. ஜாழ் போதனாவில் இளம்பெண்ணை அவமானப்படுத்திய மருத்துவர், போலீசில் முறைப்பாடு. வாகனங்களுக்கான வரிச்சலுகை நீக்கப்பட்டால் விலைகள் கடுமையாக உயரும், இறக்குமதியாளர்கள் எச்சரிக்கை. கோட்டாபய கைது செய்யப்படுவாரா? பரவும் தகவல்களுக்கு அமைச்சர் பதில். கழுகாவளை ஆலய உற்சவத்தில் அதிரடி சோதனை, 50 கிலோ பழுதடைந்த பழங்கள் அளிப்பு. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி, கிளிநொச்சியில் இலங்கை குடியுரிமை பெற்ற இந்தியர் கைது. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் வவுனியா பூனாவு கல்கண்டிகம்பு பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்ததுடன் மேலும் 1 படுகாயமடைந்துள்ளதாக பூனாவு போலீசார் தெரிவித்துள்ளனர். நொரைச்சோலையிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி சென்று பட்டா வாகனம் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் பின்னால் வந்த உரமேற்றிய லோரி அதனுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மோதிய பின்னர் குறித்த லோரி தரித்து நின்ற பட்டா வாகனத்தின் மீது கவிழ்ந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் நொரைச்சோலை பகுதியைச் சேர்ந்த 35 மற்றும் 43 வயதுடைய 2 உயிரிழந்ததுடன் மேலும் 1 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பூனாவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷன்கரி பாரிஸில் லாட்சப்பல். சில பாடசாலைகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்கள் டெங்கு நோய் பரவும் அதிக அபாயத்தை கொண்ட இடங்களாக சுகாதார பிரிவினரால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். எனவே இதுகுறித்து அனைவரும் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும், டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளில் தங்களால் இயன்றவரை பங்களிப்பு வழங்கி அந்த இடங்களை அதிக அபாயகரமான நிலையிலிருந்து மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மகரகம நகரசபை அதிகார எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தின் ஆரம்ப நிகழ்வு பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் கொட்டாவி நகர மத்தியில் நேற்று நடைபெற்றது. அங்கு உரையாற்றிய போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். இம்முறை அதிக அபாயமுள்ள இடங்களாக கண்டறியப்பட்டுள்ளவை பாடசாலைகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்களாகும் என சுகாதார அதிகாரிகள் எமக்கு தெரிவித்துள்ளனர். எனவே ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் டெங்கு ஒழிப்பு வாரத்தை பிரகடனப்படுத்தி இந்த வாரத்திற்குள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்காக விசேட தலையீட்டை மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானித்தோம். கொழும்பு மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அதிக அபாய வலயம் என்ற முத்திரையை அகற்றுவதே எமது இலக்காகும். அதன் மூலம் கொழும்பு மாவட்டத்தையும் மகரகம நகரையும் குறைந்த அபாயமுள்ள இடங்களாக மாற்றுவோம். அனைவரும் ஒன்றிணைந்தால் எம்மால் இதனை செய்ய முடியும் என நான் நினைக்கின்றேன். இது ஒரு வாரத்திற்கான வேலை மாத்திரமல்ல, இந்த காலம் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய ஒன்று. இந்த வாரத்தை ஒரு விசேட தேடுதல் நடவடிக்கையாக மாற்றியுள்ளோம் என்றார். இந்த நிலையில் டெங்கு பரவலை தடுப்பதற்கான தேசிய வேலை திட்டத்திற்கு இணையாக நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பாடசாலைகள், முன்பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களை இலக்கு வைத்து விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அனைத்து மாகாண கல்வி அதிகாரிகளுக்கும் விசேட சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பி வைத்துள்ள கல்வி அமைச்சு பல விடயங்களை அடிப்படையாக கொண்டு கொசுக்கள் போக்கும் இடங்களை இனங்கண்டு அளிப்பதற்கும் சமூக பங்களிப்புடன் கூடிய துப்புரவாக்கல் மற்றும் விழிப்புணர்வு வேலை திட்டங்களை முன்னெடுக்குமாறு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் தனியார் பேருந்து சேவைகள் 25% வரை வீழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் கணிசமான எண்ணிக்கையிலான பேருந்துகள் டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயை பயன்படுத்தி இயக்கப்படுவதாக லங்கா தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்து தெரிவித்த சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரத்ன தற்போது நாட்டின் பல பகுதிகளில் பேருந்து சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களில் பேருந்துகள் இயங்குவது போல தோன்றினாலும் பல கிராமப்புறங்களில் சேவைகள் முற்றிலும் முடங்கியுள்ளதாகவும், தொலைதூர பேருந்துகள் கூட பயணிகள் அதிகம் காணப்படும் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே இயக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் இடம்பெற்று வந்த பேருந்து பயணங்களில் 50%க்கும் அதிகமான சேவைகள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன என அவர் கூறினார். மேலும் நாட்டில் உள்ள தனியார் பேருந்துகளில் சுமார் 2000 முதல் 4000 வரையிலான பேருந்துகள் முழுமையாகவோ அல்லது பகுதியளவிலோ மண்ணெண்ணெயை பயன்படுத்தி இயக்கப்படுவதாகவும், குறிப்பாக அனுராதபுரம் மற்றும் அம்பாறை பகுதிகளில் 170க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மண்ணெண்ணெயில் இயங்குவதாகவும் தெரிவித்தார். மண்ணெண்ணெயை பயன்படுத்தி பேருந்துகள் இயக்குவது சட்டவிரோதமானதுடன் அதனால் வெளியேறும் நச்சுப்புகை சிறுவர்கள் மற்றும் பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். இந்த நிலைமைக்கு பேருந்து உரிமையாளர்களும் தேசிய போக்குவரத்து
ஆணைக்குழுவும் சம அளவில் பொறுப்பேற்க வேண்டும் என குறிப்பிட்ட அவர் டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப பேருந்து கட்டணங்கள் திருத்தப்படாததே சிலர் சட்டவிரோத மாற்று வழிகளை நாடுவதற்கான காரணமாக உள்ளதாக தெரிவித்தார். உடவளவை நகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பல பகுதிகளுக்கு இன்று 13 மணி நேரத்திற்கு நீர் விநியோகம் இடைநிறுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. உடவளவை நீர்வளங்கள் திட்டத்தில் நடைபெறும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த தற்காலிக நீர்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது. அதன்படி உடவளவை நகரம் மற்றும் RAT நகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளுக்கான நீர் விநியோகம் இன்று காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரை 13 மணி நேரத்திற்கு இடைநிறுத்தப்படும். இந்த காலகட்டத்தில் நுகர்வோருக்கு ஏற்படும் சிரமத்திற்கு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை வருத்தம் தெரிவிப்பதோடு பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொள்கிறது. கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு பகுதியில் இயங்கும் சிற்றுண்டி சாலைக்கு உணவுப் பொருட்களை வழங்க சென்ற 21 வயதுடைய இளம்பெண் ஒருவர் வைத்திய நிபுணரால் அவமானப்படுத்தப்பட்டதாக கூறி யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று காலை சுமார் 7:30 மணியளவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சிற்றுண்டிச்சாலை உரிமையாளரின் மகளான இளம்பெண் மோட்டார் சைக்கிளில் வைத்தியசாலை வளாகத்திற்குள் நுழைந்தபோது பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை நிபுணர் ஒருவர் அவரை இடைமறித்து தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் அவரது பெற்றோரையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இளம்பெண் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளின் திறப்பை குறித்த மருத்துவர் எடுத்துச் சென்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான இளம்பெண் அப்பகுதியில் சென்ற ஒருவரின் கைபேசியை பயன்படுத்தி சம்பவத்தை தனது பெற்றோருக்கு அறிவித்துள்ளார். இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த அவரது தந்தை மகளை வீட்டிற்கு அழைத்து சென்றதுடன் பின்னர் குடும்பத்தினர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் சென்று சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளனர். இதேவேளை குறித்த மோட்டார் சைக்கிளின் திறப்பை வைத்தியசாலை போலீஸ் பிரிவிடம் ஒப்படைக்க முயற்சிக்கப்பட்டதாகவும் அதனை ஏற்க மறுத்த போலீஸ் பிரிவினர் வைத்தியசாலை பணிப்பாளரோடாக நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது மருத்துவருக்கும் வைத்தியசாலை போலீஸ் பிரிவினருக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இவ்விடயம் தொடர்பாக வைத்தியசாலை போலீஸ் பிரிவினர் தமது மேலதிகாரிகளுக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த சிற்றுண்டிச்சாலை கடந்த 1.5 ஆண்டுகளாக இயங்கி வருவதுடன் வைத்தியசாலை வளாகத்திற்குள் உணவுப் பொருட்களை கொண்டு வருவதற்கான முன் அனுமதியை நிர்வாகத்திடமிருந்து பெற்றுள்ளதாக அதன் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாலை வேளையிலும் சிற்றுண்டி வழங்க சென்ற உரிமையாளருடன் மீண்டும் முரண்பாடு ஏற்பட்டதாகவும் அதில் மற்றொரு வைத்திய நிபுணரும் உடனிருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் குறித்த வைத்திய நிபுணர் வைத்தியசாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் அடிக்கடி முரண்பாடுகளில் ஈடுபடுவதாக சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர். எனினும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட வைத்தியர்களின் பதில் இதுவரை கிடைக்கவில்லை. சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு உண்மை நிலையை வெளிக்கொணருமாறு பல தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் பயன்படுத்திய வாகனங்களுக்கான 15% வரிச்சலுகை நீக்கப்பட்டால் சந்தையில் வாகனங்களின் விலைகள் சாதாரண மக்கள் வாங்க முடியாத அளவிற்கு பாரிய அளவில் அதிகரிக்கும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த சங்கத்தின் உபத்தலைவர் அரோஷ ரொட்ரிகோ 2016 ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி வெளியிடப்பட்ட 1971 கீழ் 10 இலக்க வர்த்தமானி அறிவித்தலின் அடிப்படையில் பயன்படுத்திய வாகனங்களுக்கான 15% வரிச்சலுகை தற்போது நடைமுறையில் உள்ளதாக தெரிவித்தார். இந்த வரிச்சலுகை ஏன் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என குறிப்பிட்ட அவர் புதிய வாகனங்கள் மற்றும் பயன்படுத்திய வாகனங்களுக்கு விதிக்கப்படும் வரிமுறைகளில் உள்ள வேறுபாடுகளை விளக்கினார். அவரது கூற்றுப்படி புதிய வாகனங்களை இறக்குமதி செய்யும் முதன்மை முகவர் நிறுவனங்கள் சமர்ப்பிக்கும் விலைப்பட்டியலின் அடிப்படையிலேயே சுங்க திணைக்களம் வரியை கணக்கிடுகிறது. ஆனால் பயன்படுத்திய வாகனங்களின் போது உற்பத்தியாளர்களின் உத்தியோகபூர்வ விலைகளை அடிப்படையாக கொண்டு வரி கணக்கிடப்படுவதால் வெளிநாட்டு ஈழங்களில் குறைந்த விலையில் வாங்கப்படும் வாகனங்களுக்கும் அதிக வரிச்சுமை ஏற்படுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் பயன்படுத்திய வாகனங்களின் வயது மற்றும் தேய்மானம் ஆகியவை வரி கணக்கீட்டில் போதுமான அளவில் கருத்தில் கொள்ளப்படுவதில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதனால் வெளிநாடுகளில் குறைந்த விலையில் கொள்வனவு செய்யப்பட்ட வாகனங்கள் இலங்கையில் பல மடங்கு அதிக விலைக்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலை உருவாகிறது எனவும் கூறினார். இந்த நிலையில் தற்போது வழங்கப்பட்டு வரும் 15% வரிச்சலுகை நீக்கப்பட்டால் வெகனார் ரக வாகனங்களின் விலை சுமார் 7.5 லட்சம் ரூபாவாலும் யாரிஸ் ரக வாகனங்களின் விலை சுமார் 10 லட்சம் ரூபாவாலும் வெசல் ரக வாகனங்களின் விலை சுமார் 20 லட்சம் ரூபாவாலும் அதிகரிக்கக்கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர்
அவர் தெரிவித்தார். புதிய வரி திருத்தம் அமல்படுத்தப்பட்டால் வெகனார் வாகனத்தின் விலை சுமார் 90 லட்சம் ரூபாவையும் வெசல் வாகனத்தின் விலை சுமார் 2.2 கோடி ரூபாவையும் எட்டும் அபாயம் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், இதனால் நடுத்தர வர்க்க மக்களுக்கு வாகனம் கொள்வனவு செய்வது முற்றிலும் எட்டாக்கனியாக மாறிவிடும் என எச்சரித்தார். அதேபடி பயன்படுத்திய வாகனங்களுக்கான வரி விதிப்பு முறையை மறுபரிசீலனை செய்து உண்மையான கொள்வனவு விலையை அடிப்படையாக கொண்டு நியாயமான வரி அமைப்பை அரசாங்கம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் தற்போது மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதில் தற்போதைய அரசாங்கத்தின் தலையீடுகள் எதுவும் இல்லை என்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக்க தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஈஸ்டர் தாக்குதல் குறித்த விசாரணைகளை அரசாங்கமாகிய நாங்கள் செய்யவில்லை என்றும் அதனை விசாரணை அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுமே சுயாதீனமாக மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். தன்னை கைது செய்ய வேண்டாம் என கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றத்தை நாடியுள்ளமையானது தமக்கு மட்டுமல்லாது நாட்டின் சாதாரண பொதுமக்களுக்கும் அவர் மீது ஒரு பலத்த சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளதாக கூறினார். தாக்குதலுடன் எவ்வித தொடர்பும் இல்லாத ஒரு நபர் என்னை கைது செய்ய வேண்டாம் என்று நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும், அப்படியென்றால் இதில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்றே எண்ண தோன்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். திருடன் பிடிபடுவதற்கு முன்னர் அவசரமாக தப்பியோட முயல்வதை போன்ற ஒரு கிராமத்து பழமொழிக்கு அமைவான உதாரணமாகவே இந்த நடவடிக்கை அமைந்திருப்பதாக அவர் சாடியுள்ளார். மேலும் கடந்த காலங்களில் இவ்வாறான நபர்கள் கைது செய்யப்பட போகிறார்கள் என்பது குறித்து அவர்களின் சகாக்கள் முன்னரே கூறி வந்ததை சுட்டிக்காட்டிய அவர், தமக்கு தெரியாவிட்டாலும் இச்சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு என்ன நடந்தது என்பது நன்றாகவே தெரிந்திருக்கும் என்றும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட உள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் வதந்தியானவை. எவரையும் கைது செய்வது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முறையான சாட்சியங்களின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படவுள்ளதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாவதுடன் தம்மை கைது செய்வதை தடுக்குமாறு கூறி அவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாகவும் அறிய முடிகிறது. எனினும் உயிர்த்த ஞாயிறு கொண்ட தாக்குதல்களுடன் அவருக்கு இருக்கும் தொடர்புகள் குறித்த விவரங்கள் தற்போதைக்கு என்னிடமில்லை. ஒரு குற்றவியல் விசாரணை முறையான திசையில் நகரும்போது அந்த உண்மைகள் தங்களை நோக்கி வந்துவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாகவே சிலர் இவ்வாறு பதற்றமடைந்து நீதிமன்றத்தை நாடக்கூடும். அரசாங்கம் எவ்வித அரசியல் பழிவாங்கல்களையும் செய்யாது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் திரட்டும் சாட்சியங்களின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமையும். அதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் காலத்தில் காத்தான்குடி மற்றும் சாய்ந்தமருது போன்ற பகுதிகளுக்கு வெடிப்பொருட்களை ஏற்றிச் சென்ற லொரி ஓட்டுநர் தற்போது இந்த விசாரணைகள் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் தனக்கு உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறியுள்ளமை மற்றும் தனக்குரிய சாட்சி பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு குறித்தும் இதன்போது அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர், முக்கிய சாட்சிகளை பாதுகாப்பதில் நாட்டின் பாதுகாப்பு பிரிவினர் எப்போதும் தீவிர அவதானத்துடன் செயல்பட்டு வருகின்றனர். குறித்த நபரால் ஊடகங்கள் வாயிலாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் விவரங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகளின் கவனத்துக்கு தான் உடனடியாக கொண்டு செல்ல உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கிழக்கில் வரலாற்று பிரசித்தி பெற்ற கழுதாவளை சுவம்பலிங்க பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் களுவாஞ்சிக்குடி பிராந்திய சுகாதார பிரிவினரால் விசேட உணவு பாதுகாப்பு பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி, மேற்பார்வை சுகாதார பரிசோதகர் மற்றும் பிரதேச பொது சுகாதார பரிசோதகர்கள் அடங்கிய குழுவினர் ஆலய வளாகத்தில் திடீர் சோதனைகளை மேற்கொண்டனர். இதன்போது மாத்தளையில் இருந்து கொண்டுவரப்பட்டு மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற நிலையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பப்பாளி, மாம்பழம், யானைக்கொய்யா மற்றும் வாழைப்பழம் உள்ளிட்ட சுமார் 50 கிலோகிராம் பழுதடைந்த பழங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றை பொது சுகாதார பரிசோதகர்கள் உடனடியாக பறிமுதல் செய்து அளித்ததுடன் உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்குமாறு விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டன. ஆலய உற்சவ காலம் முழுவதும் உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தொடர்ச்சியான பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஊழியர் சேமலா விடுதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதி ஆகியவற்றின் அனைத்து செயற்பாடுகளையும் ஒரு ஒருங்கிணைந்த நிர்வாக கட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய சிரேஷ்ட அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளது.
தொழிலாளர் அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட இந்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசாங்கம் முதலாளிகள் மற்றும் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் முத்தரப்பு சபை ஒன்றின் மூலம் இந்த இரு நிதியங்களையும் ஒரே பொதுவான நிர்வாகத்தின் கீழ் இயக்குவதே இதன் நோக்கமாகும். 1958 ஆண்டின் 15ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட ஊழியர் சேமலாப நிதியத்தில் 25 லட்சத்திற்கும் அதிகமான உறுப்பினர்கள் உள்ளனர். இதன் சொத்து மதிப்பு 4.9 டிரில்லியன் ரூபாவிற்கும் அதிகமாகும். தற்போது இதன் நிதி முகாமைத்துவம் மற்றும் கொடுப்பனவுகளை மத்திய வங்கியும் உறுப்பினர்களை பதிவு செய்தல் மற்றும் சட்ட அமலாக்க பணிகளை தொழிலாளர் திணைக்களமும் கவனித்து வருகின்றன. இதற்கமைய புதிய குழுவின் பரிந்துரைகள் மூலம் இந்த இரு நிதியங்களையும் ஒருங்கிணைப்பதன் வழி சர்வதேச தரத்திற்கு ஏற்ப ஊழியர்களின் நிதிக்கான சட்ட ரீதியான மற்றும் நிதி ரீதியான பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. வெளிநாட்டில் வேலை பெற்று தருவதாக கூறி நபர் ஒருவரிடமிருந்து 49,90,000 ரூபாவை மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இலங்கை குடியுரிமை பெற்ற இந்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் கிளிநொச்சி கோட்ட விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைகளின் பின்னர் குறித்த மோசடி சம்பவத்துடன் தொடர்புடைய இலங்கை குடியுரிமை பெற்ற இந்திய நாட்டவர் ஒருவர் நேற்று மதியம் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி கோட்ட விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். கிளிநொச்சி பூநகரியை புறப்படமாகவும் மன்னார் கள்ளியடியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி முத்துக்குமார் தனலட்சுமி அவர்கள் 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். காலியை புறப்படமாகவும் பதுளை தெமோதரை ஓதும்பை தோட்டத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கோ ரவிச்சந்திரன் அவர்கள் 15/6/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியை புறப்படமாகவும் பிரான்சை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நடராஜா தனபாலன் அவர்கள் 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை வடக்கு கற்பகச்சோலையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கைலைநாதன் திருக்குமார் அவர்கள் 17/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.